வணக்கம். சலாம் சத்து மலேசியா ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலாயப்பன். ஏத்தம் திட்டத்தில் நவீன கார் பட்டறைகளை உருவாக்க இந்திய இளைஞர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். ஈரானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தனர். நோன்பு பெருநாளை முன்னிட்டு பெருநாள் கால விலை கட்டுப்பாட்டு திட்டம் இன்று அமலுக்கு வந்துள்ளது. அது இம்மாதம் 26ஆம் தேதி வரையில் அமலில் இருக்கும். அரசாங்க சார்பற்ற இந்திய அமைப்புகள் தாங்கள் நடத்தும் திட்டங்களுக்கான கணக்கறிக்கையை முறையாக தயார் செய்யும்படி வலியுறுத்தப்படுகின்றன. அதன் வழி அந்த அமைப்புகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை பெற்றுத்தர முடியும் என மாய்கா தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீஜி பழனிவேல் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தும் போது அதில் பயனடைந்தவர்களின் விவரங்களுடன் முறையான அறிக்கை தயார் செய்து அனுப்பப்பட வேண்டும் என பிரதமர் துறை அமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். என்ன வேலை செய்திருக்கிறாங்க, யாருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, அதுக்குள்ள விவரங்களை பூரா என்கிட்ட கொடுத்தா எனக்கு அரசாங்கத்தை இவங்களோட கணக்கறிக்கையை செலுத்தி இன்னும் மானியம் கேட்க முடியும். பேரா தைப்பிங்கில் 15 அரசாங்க சார்பற்ற இயக்கங்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதில் மொத்தம் 2,05,000 ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டது. இதே நிகழ்ச்சியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த 11 பேர் உபரி வருமானத்தை ஈட்டுவதற்கு உதவும் நோக்கத்தில் புல்வெட்டும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. அவற்றின் மதிப்பு 8,800 ரிங்கிட் ஆகும். முன்னதாக டாக்டர் ஸ்ரீஜி பழனிவேல் பாகன்சராயில் உள்ள ஸ்ரீ தில்லை மகாகாளியம்மன் ஆலயத்திற்கு வருகை மேற்கொண்டார். இந்த ஆலயத்தில் புதிய மண்டபத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டார். அத்துடன் 30,000 ரிங்கிட் நிதியும் இந்த மண்டபத்தின் கட்டுமான பணிக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன்னர் இந்த ஆலயத்தின் மண்டப கட்டுமான பணிக்காக 2 லட்சம் ரிங்கிட் நிதியை துணை பிரதமர் தான் ஸ்ரீ முய்டின் யாசின் வழங்கியிருந்தார். ஆனால் 10 லட்சம் ரிங்கிட் தேவைப்படும் இந்த மண்டபத்திற்கு கூடுதல் நிதியை பெற்றுத்தர தாம் உதவுவதாகவும் டாக்டர் ஸ்ரீஜி பழனிவேல் சொன்னார். இந்திய இளைஞர்கள் கால் பழுது பார்க்கும் தொழில்துறையில் ஈடுபட்டு தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முன்வர வேண்டும் என மாய்கா துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனர்களின் ஆதிக்கம் நிறைந்துள்ள அத்துறையில் இந்திய இளைஞர்களும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இடிபி எனும் பொருளாதார சீரமைப்பு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஏத்தம் எனும் கார் பழுதுபார்க்கும் பட்டறைகளை நவீனமயமாக்கும் திட்டத்தை இந்திய இளைஞர்கள் விவேகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏத்தம் திட்டத்தின் கீழ் இதுவரை 5 கார் பழுதுபார்க்கும் பட்டறைகள் சீரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சருமான அவர் தெரிவித்தார். இன்னும் அதிகமான கடைகளுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். ஆகையினாலே நாடு தழுவிய இருக்கக்கூடிய மற்றும் இந்த பலசர கடை வைத்திருக்கக்கூடியவர்களும் மற்றும் இந்த மெக்கானிக் ஷாப் வைத்திருக்கக்கூடிய இளைஞர்களும் அவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுடைய கடைகளை நவீனப்படுத்தி அவர்களுடைய வியாபாரத்தை உயர்த்துவதற்காக இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நெக்ரி சம்பிலான் கம்மாசில் ஏத்தம் திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட குமார் ஆட்டோ ஷாப் கடையை திறந்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கார் பழுதுபார்க்கும் தொழில்துறையில் இந்திய இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள ஏத்தம் திட்டம் தம்மை போன்றவர்களுக்கு பயனளிப்பதாக குமார் ஆட்டோ ஷாப் கடையின் உரிமையாளர் குமார் தெரிவித்தார். இன்னைக்கு ஏத்தம் லோன் எடுக்க முன்பு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஏன்னா டெக்னாலஜி கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இந்த அத்தமோட இது கிடைச்ச பிறகு கொஞ்சம் ஹை டெக்னாலஜியான ஜாமெல்லாம் வாங்கி இப்போ பிசினஸ் நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்நிகழ்ச்சியில் பொமாண்டு எனும் செயல்நிலை செயல்முறை செயல்திறன் அமைப்பின் இயக்குநர் ரவீந்திரனும் கலந்து கொண்டார். இந்நாட்டில் இந்தியர்களின் அடையாளமாக திகழும் தமிழ் பள்ளிகள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது இந்திய சமுதாயத்தின் விருப்பமாகும். அதன் அடிப்படையில் சுமார் 600 மாணவர்களை கொண்டிருக்கும் ஆம்பாங் தமிழ் பள்ளி வளர்ச்சிக்காக கூடுதல் நிலம் கோரி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது.
மொழியாலும் வேறுபட்டிருக்கும் இந்தியர்களை ஒரு கொடியின் கீழ் ஒன்றிணைக்கும் நோக்கில் நம்பிக்கை நம் நாடு எனும் கலை இரவு நடத்தப்பட்டது. அரசாங்க சார்பற்ற அமைப்பான நம்பிக்கை முன்னேற்ற முன்னணியின் முயற்சியில் இந்த வரலாற்று பூர்வ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புனித ரமலான் மாதத்தில் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் பண்பு அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கபிமா எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் இளைஞர் இயக்கம் ஆதரவற்ற குழந்தைகள், முதியோர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள், உடல்பேறு குறைந்தவர்கள் என சுமார் 200 பேருக்கு உதவிப் பொருட்களை வழங்கியது. அசாமில் ஏற்பட்ட இன பிரச்சினை மும்பையில் கலவரமாக வெடித்துள்ளது. விவரம் இதனை அடுத்து. வடமேற்கு ஈரானில் அடுத்தடுத்து நிகழ்ந்த 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் குறைந்தது 250 பேர் உயிர் இழந்தனர். 11 நிமிட இடைவெளியில் நிகழ்ந்த அந்த 2 நிலநடுக்கங்களில் 7000க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இவ்விரு நிலநடுக்கங்களும் 6.4, 6.3 மேக்னிடியூட் என பதிவாகின. தெஹ்ரான் தப்ரீஸ் நகரில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆஹார் மற்றும் வர்ஜேகான் ஆகிய 2 நகர்களுக்கு அருகில் இந்நிலநடுக்கங்கள் மையமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் 6 கிராமங்கள் முற்றாக சேதமுற்றன. அடுத்தடுத்து நிகழ்ந்த நிலநடுக்கங்களில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஐயுறப்படுகிறது. இச்சம்பவத்தில் பல வீடுகளும் கட்டடங்களும் தரைமட்டமாகின. இன்னும் அதிகமானோர் கட்டட இடிபாடுகளுக்கிடையே சிக்கிக் கொண்டிருக்கலாம் என நம்பப்படுவதால் அவர்களை காப்பாற்றும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் காயமடைந்த சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 2003ஆம் ஆண்டு தென்கிழக்கு ஈரானில் நிகழ்ந்த 6.6 மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கத்தில் 25,000 பேர் பலியாகினர். அண்மையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாம் மற்றும் மியான்மரில் ஏற்பட்ட இன வன் செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் மூண்ட கலவரத்தில் 2 உயிரிழந்தனர். 45 போலீஸ்காரர்கள் உட்பட 55 பேர் காயமடைந்தனர். சீனாவின் கிழக்கு மாநிலமான ஜியாங்ஜியை ஹைகுய் சூறாவளி தாக்கியதை அடுத்து அம்மாநிலத்தை சுற்றியுள்ள வட்டாரங்களில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்கா நியூயார்க்கில் 3 வெவ்வேறு போட்டிகளை உள்ளடக்கிய ட்ரைத்லான் போட்டியில் பங்கேற்ற விளையாட்டாளர் ஒருவர் உயிரிழந்தார். ஹட்சன் ஆற்றில் இருந்து நியூயார்க் வரையிலான நீச்சல் போட்டியின்போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் நிறைவு விழா நம் நாட்டு நேரப்படி அதிகாலை மணி 4 அளவில் நடைபெறவுள்ளது. பதக்கப் பட்டியலில் அமெரிக்கா 44 தங்கப் பதக்கங்களுடன் முதல் இடத்தில் உள்ளது. தொடர்ந்து சில போட்டிகளின் முடிவுகளை காண்போம். லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கங்களை வென்ற ஓட்டப்பந்தய நாயகன் உசேன் போல்ட் தமது வெற்றியை கொண்டாடும் வகையில் லண்டனில் உள்ள இரவு கேளிக்கை மையம் ஒன்றில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து வித்தியாசமான கார் பந்தயத்தை காண்போம். கடும் வளைவுகளிலும் திறமையாக காரோட்ட முடியும் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது ஜிக்ஸாக் கார் பந்தயம். குறளும் விளக்கமும். குறள் 594. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசிவு இலா ஊக்கம் உடையான் உழை. விளக்கம்: தளராத ஊக்கம் உள்ளவரிடம் செல்வமானது தானே அவரை அறிந்து அவரிடம் போய் சேரும் என்கிறார் திருவள்ளுவர். இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.